உள்ள வாங்க. போமா வாங்க. உட்காருங்க. இருக்கட்டுங்க. பரவாயில்ல உட்காருங்க. நீ உட்காருமா. என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணு சாப்பிடாம போனா எப்படி? மணி ஐயா. காபி கொண்டா. சரிங்க ஐயா. காதலிக்கிறது தப்பு இல்ல, ஆனா அதை மத்தவங்க தப்பா பேசிடக்கூடாது. கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடக்கமா இருக்கிறது நல்லது. சாப்பிடுங்க. தேங்க்ஸ். சாப்பிடுமா. அப்ப நான் வரேங்க. நல்லது. உங்க அப்பா அம்மாவை என்ன முறைப்படி வந்து பார்க்க சொல்லுங்க. சரிங்க. எங்க காதல மத்தவங்க மாதிரி உதாசீனப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. பாருங்க. ஏய், புதுசா யாராவது கஸ்டமர் சொன்னாங்களா? எப்ப புருஷனை வித்தீங்களோ இனிமே கஸ்டமரே வரமாட்டான். புதுசா கஷ்டம் தான் வரும். தம்பி என்னன்னு கேளு. டேய், நாக்க அடக்கி வச்சு பேசு. தவளை வாயா. யோ, நானா தவளை வாய்? போயா செனப் பண்ணி மாமனை வித்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கும்மாளம் அடிக்கிற குத்திடுவேன். டேய், கும்மால அடிச்சா உனக்கு என்னடா? கூலிக்கார நாய. ஏமா குடிக்கிற நாயின்னு பேசாதீங்க. நாங்க தொழில் தெரிஞ்சுங்க. ஏய், இனிமே இந்த கம்பெனி வேலை செய்ய கூடாது. வாங்கடா போடா. போயிடுவ. போனா திருட்டு வழக்க போட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன். ஜாக்கிரதை. போடா. அடடா, கேஆர் ஒரு ஷாப்பு இப்படியே ஆகணும். எப்படி ஆயிடுச்சு? என்னையா வண்டி ரெடியா? எந்த வண்டி? அதான் மாமன்ட்ட வண்டியும் 10,000 பணமும் கொடுத்தேன். அந்த வண்டி தான். அது எங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் வாங்கிக்க. அவர் தான் துபாய்க்கு வித்துட்டீங்களே. துபாயில போய் வாங்கிக்க. எப்படியா போறது? நடந்து போ, இல்ல மாட்டு வண்டியில போ. ட்ரிபிள் ஃபைவ் குடுக்குற மூஞ்சியை பாரு. ஏன் தம்பி ட்ரிபிள் 5 சிகரெட் குடிச்சா புகை வராதா? சரிதான் போடி புருஷனை வித்தவள. டேய், என்ன கேளு. விடக்கூடாது. இருக்கு இருக்கு. ஐயோ, கஸ்டமர் கொலை பண்ணிட்டாங்களே. அட பாவி, கொலை பண்றதுக்கு தாங்க வந்தீங்களா? ஐயோ, அநியாயமா கஸ்டமரை கொலை பண்ணிட்டீங்களே. ஓடிடுவோம். அடி ஆத்தாடி, இது என்ன அரண்மனை மாதிரி இல்ல இருக்கு? ராசு, என்னம்மா? அப்பா, கையெல்லாம் விடவிட நடுங்குதுடா. சும்மா இருமா. என்ன இது தாம்பளத்தோட வந்திருக்கீங்க? அது வந்து ராஜு, நான் பொண்ணு. டாடி, டாடி, என்னம்மா? சீக்கிரம் வாங்க. வணக்கங்க. வணக்கங்க. வாங்க வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. இருக்கட்டும். உட்காருங்க உட்காருங்க. குடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கும் நல்ல குடும்பமா அமையணும்னு சொல்லுவாங்க. என் பிள்ளைக்கு உங்க குடும்பத்துல இருந்து பொண்ணு எடுக்கிறத நினைக்கிறப்ப ரொம்ப பெருமையா இருக்குங்க. பொண்ணுக்கு மட்டுமில்ல, உங்களுக்கும் பெரிய மனசுன்னு தம்பி சொல்லுச்சு. சம்பந்தம் பண்ணிக்க போறவங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஆமா, உங்களுக்கு சொந்த ஒரு ஊட்டி தானே? ஊட்டி எப்படி இருக்கும்னா இம்புட்டு காலமா தெரியாதுங்களே. ஏதோ இப்பதான் கொஞ்ச நாள் அந்த புள்ளைய பார்க்க வர போக தெரியுமுங்க. நமக்கு பூர்வீகம் மதுரைங்க. அடடே, மதுரையா? அப்படின்னா அந்த டிவிஎஸ் வகைராவா? சரியா சொல்லிவிட்டியே. எல்லாரும் அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா டிவிஎஸ் ஐயா அவங்க வீட்டு தோப்ப எங்க வீட்டுக்காரங்க தான் காவல் காத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பாருங்க, ஒரு நாளைக்கு திருடன் வந்து 50 தேங்காய் திருடிவிட்டேன். அவன் கூட மல்லுக்கு மல்லு நின்னு அதுல ஏற்பட்ட கைகலப்புல என் தாலியே பறி போயிடுச்சுங்க. ஆனா இப்ப அங்க நான் தாங்க காவலுக்கு இருக்கேன். ஏதோ பெரிய குடும்பத்துல இருக்கிற சகவாசத்தினால எல்லாரும் என்னையும் டிவிஎஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா, தம்பி ஊட்டியில என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது நல்ல பெரிய உத்தியோகத்துல இருக்காங்க. தசு புசுன்னு ஏதோ சொல்லுவாப்புல, அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் புரியாதுங்க. ராசு, ஐயா கேக்குறாங்கல்ல, சொல்லுப்பா. அது சவுத் இந்தியன் மியூசிக்கல் ஷாப் இருக்கு இல்லீங்களா? அங்க நான் சேல்ஸ்மேனா ஒர்க் பண்றேன். ஆமாங்க. எவ்வளவு சம்பளம்? 1000 ரூபாங்க. 1000 ரூபாயா? நீங்க உள்ள வரும்போது கேட்ல என் வாட்ச்மேனை பாத்திருப்பீங்களே, அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? தெரியாதுங்க. மாசம் 1500 ரூபாய். அப்படிங்களா? அதையும் தாண்டி உள்ள வர்றப்ப என் தோட்டக்காரனை பாத்திருப்பீங்களே, அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? தெரியலீங்களே. மாசம் 2000 ரூபாய். ஐயாவுக்கு பெரிய மனசு. அவ்வளவு ஏன், இந்த அரண்மனையை காவல் காக்குற நாய்களுக்கு பிஸ்கட் செலவு எவ்வளவு தெரியுமா?
மாசம் 10,000 ரூபாய். டாடி இதெல்லாம் ஏன் அவங்க கிட்ட சொல்றீங்க? சொன்னாதானமா இந்த ரகுநாத பூபதியோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த பாருங்கம்மா, என் பொண்ணுக்கு அமெரிக்காவுல ஒரு ஹோட்டல் இருக்கு, ஆஸ்திரேலியாவுல எஸ்டேட் இருக்கு, லண்டன்ல ஒரு பெரிய பேலஸ் இருக்கு, சுவிஸ் பேங்க்ல எக்கச்சக்கமா பணம் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வரன் வீட்டுல பொண்ணு எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கு? நல்ல மனசு இருக்கு. விலைவாசி விஷம் போல ஏறிட்டு இருக்க இந்த காலத்துல உன் மனசை வச்சு மத்தாப்பு கூட வாங்க முடியாது. என் ஸ்டேட்டஸ்க்கு முன்னாடி நீ நிக்க கூட தகுதி இல்லை. கெட் அவுட். நிறுத்துங்க. கோடி கணக்குல பணம் வச்சிருந்தா ஸ்டேட்டஸ்ல பெரிய ஆளா? ஷேர் மார்க்கெட்ல கொள்ள அடிச்சவன் கூட தான் கோடி கணக்குல கொட்டி வச்சிருக்கான். தீவிரவாதியும் தேச துரோகியும் பல கோடி ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான். அதுக்காக அவளா ஸ்டேட்டஸ் உயர்ந்தவனா? உண்மையான உழைப்புல ஒத்த காசு சம்பாரிச்சு மானத்தோட வாழ்றவன் தாங்க ஸ்டேட்டஸ்ல உயர்ந்தவன். மிஸ்டர் ரகுநாத பூபதி, காதலுக்கு ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்ல, மனசுதான் முக்கியம். இத நீங்களே புரிஞ்சுக்கிற காலம் வரும். அதுக்கப்புறம் உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு கழுத்த நான் தாலி கட்டுறேன். வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. ராஜு ராஜு சாரி போகல. ராஜுவும் நானும் சேர்ந்து வாழ்வோன்னு கற்பனை கோட்டை கட்டி வச்சிருந்தோம். அத்தனையும் ஸ்டேட்டஸ்ங்கிற ஒரே காரணத்துக்காக அப்பா பிரிச்சு வச்சுட்டாரு. அதான் மனசு தாங்க முடியல. இங்க பாருமா, கடவுள் நினைச்சத மனுஷனால பிரிக்க முடியாது. காதலுக்கு பணமும் அந்தஸ்தும் ஒரு நாளும் எதிரியா இருக்க முடியாது. உண்மையான காதலை யாராலும் அழிக்க முடியாதுமா. தைரியமா இருமா, நல்லதே நடக்கும். ஏண்டா தம்பி, காக்கா உட்காரு என்னமோ விழுந்த கதையாட்டம். நீ கைய வைக்க மெக்கானிக்கு பொட்டின்னு போயிட்டானேடா. இப்ப போலீஸ் கேஸ்ன்னு வந்தா என்னடா பண்றது? மச்சான வித்த பணம் சொலையா 3 லட்சம் இருக்குல்ல, அதை செலவு பண்ண வேண்டியதானே? ஓ மச்சான வித்த பணம் இப்படியா போகணும்? ஆமா, பெரிய உழைச்சு சம்பாதிச்ச பணம். அட கொடுக்க வேண்டியதானக்கா. போலீஸ் நீங்க இங்க ஒரு போலீஸ்காரனை பார்த்து எங்க வந்த நான் கேக்குறேன். யூ ஆர் a criminal. உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்தோம். ஏண்டா உங்க ஒர்க் ஷாப்ல வேலை பாக்குற ஒருத்தனை கொண்டுட்டா நாங்க விட்டுருவோமா நடராஜ் ஸ்டேஷனுக்கு? ஐயா, எங்களை இப்படியே தெருவுல இழுத்துட்டு போனா ரொம்ப கேவலமா போயிடும். எங்களை விட்டுருங்க ஐயா. ஆமாங்கய்யா, ஒரே ஒரு கொலை தான் பண்ணணும். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கய்யா. ஒரு கொலையாவது அரை கொலையாவது கொலைதான். எல்லாருக்கும் உயிர் ஒண்ணுதான். புறப்பட ஸ்டேஷனுக்கு. எல்லாம் ஒன்னால வந்தது. எல்லாம் ஒன்னால வந்தது. நீ தானே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்ட. நீ தானே அடிச்சு கொண்ட. நீ ஒருத்தி போதும். கோர்ட்ல யாருமே சாட்சி சொல்ல வேணாம். உனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் பால் கிணத்துல இருந்து சேர்த்துக்கலாம். முதல்ல அதை செய்யு. இந்த பாரியா, குத்துப்பட்டவன் தன் ரத்தத்தை 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான். ரத்தம் பூரா போயிடுச்சு. 3 லட்சத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கலாம். இல்ல இந்த கேஸ்ல ஆளுக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. 7.5 வருஷமா? ஏக்கா, மச்சான வித்த பணம் 3 லட்சம் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்கா. போக சீக்கிரம் போக, சீக்கிரம் எடுக்கா. இந்தாங்க ஐயா, இந்த பணமும் வேண்டாம், உங்க தண்டனையும் வேண்டாம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ஐயா. ஐயா 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 ஐயோ, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சேடா தம்பி. அட விடுக்கா, கைக்கு வந்தது போலீஸோட போச்சுன்னு விடு. நம்ம பிரிவு எங்க நிரந்தரமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுவாதி, நம்ம காதல் உண்மையானது, தூய்மையானது, எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. ஒருவேளை நாம சேர முடியலன்னா? நோ, என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும்
உன் கழுத்தை யாராலையும் தாலி கட்ட முடியாது. தேங்க்யூ ராஜு, தேங்க்யூ. பைத்தியம், இதுக்கு போய் அழவே. அசஞ்சா சுட்டுவேன். என் பொண்ணுகிட்ட மனசை பறி கொடுத்துட்டியாமே, அதுக்கு நஷ்டேடா. இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு, எடுத்துக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடிடு. பணத்தால காரு பங்களா எதை வேணாலும் வாங்கலாம், மனசை வாங்க முடியாது. உன்னோட பணத்தால என் மயிர்ல ஒண்ணு கூட வாங்க முடியாது. என்னடா சொன்ன? தொலைச்சு போடுவோம், தொலைச்சு. உன்னை என்ன டாடி, அவர் மேல ஒரு அடி பட்டது, நான் உயிரோட இருக்க மாட்டேன். கேட்டியா உன் பொண்ணு சொன்னத? பணம் உன்னுடைய பலம் நீ நினைச்சிட்டு இருக்க. நீ பெத்து வச்சிருக்க, அதுதான் உன்னுடைய பலஹீனம். காட்டு கத்தி கத்தாத, பிபி கிபி வந்து உடம்பு கெட்டுற போது. சொல்ல மறந்துட்டேன். வரட்டுமா மாமா? ராஸ்கல், இந்த ரகுநாத பூபதியினுடைய பவர் என்னன்னு தெரியாம என் பொண்ண பகடக்காயா வச்சு விளையாடிட்டா போற. ஏய் ஐயா, அந்த பயல